வெல்கம் டு ஆல்டமனாதி சேனல். இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா. விஜய் வாய்ஸா இது? அப்பா எனக்கு இது அவ்வளவுதான்ப்பா. சரியா, ஒரு ஃபேன் பாய் நான் வந்து இமிட்டேட் பண்றேன். சரியா, வந்திருக்க இடம் சூப்பர், சும்மா பட்டு கிளப்போம். கடுப்பா இது இருக்கு. போக்கிரி. ஏன் விஜய் வேற வேற வாய்ஸா பேசுவாரு படத்துல? ஏய், வேற வேற படம், வேற வேற டைலாக். அது விடு. டயலாக். இந்த வீடியோ எதை பத்தினது அத சொல்லு. நான் எவ்வளவு வைபா இருக்கிறேன். ஆமா, இன்னைக்கு வந்து நாங்க வந்து கில்லி ரீ-ரிலீஸ் போயிட்டு வந்தோம். இன்னைக்கு நாங்க கில்லி ரீ-ரிலீஸ் போயிட்டு தயவு வந்தோம். செஞ்சு இத பண்ணாத, யாரும் வீடியோ பார்க்க மாட்டாங்க. ஓப்பா, நீ உனக்கு வந்து வயித்தெரிச்சல். அதாவது இது வந்து என்னன்னா, இது வந்து வாலு இல்லாத அணில். அதனால என்ன பண்ணா நடிக்கும். நான் வந்து விஜய் ஃபேன்லாம் இல்ல. விஜய் படம் வந்து என்ஜாய் பண்ணுவேன். பட் நான் அப்படி இல்ல. நான் வந்து தீவிரமான விஜய் ஃபேன். அதுவும் வந்து இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப கனெக்டான ஒரு படம். ஏன்னா நான் விஜய் ஃபேனு சின்ன குழந்தையில இருந்தே. பட் ஒரு படம் பார்த்த உடனே ஒருத்தர் மேல ரொம்ப ஒரு பவரான ஒரு விஷயம் இருக்கும்ல, அது வந்து இந்த படத்துல தான் எனக்கு கிடைச்சது. அதாவது இதப்போ நான் ஒரு 4வது படிக்கிறேன் இந்த படத்தப்ப. நான் ஒரு 2K கிட்டு. நான் அப்ப எனக்கு 4 வயசு தான். சரியா? அப்படியா? 4 வயசு தானா? ம். ஆமா. 5 வயசு. 4 வயசு. சரி, 4 வயசு ஓகேவா? நான் 4வது படிக்கிறேன். அபிக்கு 4 வயசு. அதாவது நாங்க குழந்தையா இருந்து பார்த்தது இந்த படம். இப்ப என் குழந்தை வந்து உள்ள நான் இருக்குது. வந்து சன் டிவில தான் பார்த்தேன். அதான் சொல்றேன். பட் நான் வந்து தியாகராஜா தியேட்டர்ல பார்த்தேன். அப்போ எல்லாம் என்ஜாய் பண்ணது. அப்பயே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எங்க வீட்ல கூட்டின்னு போயிடுவாங்க. ஆமா, விஜய் படம்னா எங்க வீட்ல நம்புற அப்படிதான். மாதிரி இல்லையே. எங்க வீட்ல அப்படிதான். விஜய் படம்னா போயிடுவோம் எல்லாரும் ஃபேமிலியா. சரி சரி. அப்ப நான் பார்த்தப்ப வைப் இதெல்லாம் ஓகே. அப்ப எப்படி இருந்ததுன்றது அந்த டைம் அந்த வயசுக்கு எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல நினைக்கிறேன். ஆனா இப்போ போய் பார்க்கிறேன். நிஜமாவே என்னவோ திருப்பி ஒரு புது படத்துக்கு போன மாதிரி தான் இருந்தது. புது படம் கூட இப்படி செலிப்ரேஷன் பண்ணி நான் பண்ணுவாங்களான்னு பார்த்தது தெரியல. இல்ல. அப்படி ஒரு நிஜமாவே. செலிப்ரேஷன் பார்த்தோம். ஆனா அப்பா, முத்துப்பாண்டி லவர்ஸ் எங்க இருந்தீங்க இவ்ளோ நாளா? ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்டா போலாம். எப்படி ம். இருந்ததுன்னு ஓப்பனிங்கே தளபதியோட என்ட்ரி. என்ட்ரி அப்படி சும்மா கபடி கபடி கபடின்னு வந்துட்டு இறங்கி அந்த தம் அப்படி வச்சு இப்படி பத்த வைக்கிற சீன்லாம் தியேட்டர் பத்தின்னு எரியுது. இத்தனைக்கும் நாங்க வந்து என்னன்னா, ஆமா, நம்ம கியூட்டா இருந்தது. நாங்க சென்னையில வந்து இருக்கிற தியேட்டர் கூட இல்ல. இது ரொம்ப என்ன சொல்றது, ரூரல் ஏரியால இருக்க ஒரு தியேட்டர். என்ன ஏரியா? ரூரல் ரூரல் சரியா? ஓகே, பொறுத்து பொறுத்து போ. சரியா? இங்க இருக்கிற அதாவது சென்னையில செலிப்ரேட் பண்றது வேற. இந்த ரூரல் ஏரியால ஒரு செலிப்ரேட் பண்றாங்க பாருங்க. என்னால நம்பவே முடியல எல்லாம். அதுவும் தனலட்சுமி கெட்டப்லாம் போட்டு வந்தாங்கப்பா. இவரே ஏன் இவரே வந்து நான் கூட தளபதி கெட்டப்ல தான் வந்தாரு. ஒயிட் ஷர்ட், ப்ளூ ஜீன் எல்லாம் அந்த மாதிரிலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சாங் சூரத்தங்காடுறாரு. காமெடி எல்லாமே இருக்கு. அதுல தான் நான் ஆடுறேன். ரீல்ஸ்லாம் பார்த்து ஸ்டெப்ஸ்லாம் பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தேன் நானு. காமெடிஸ் எல்லாமே சூப்பரா எடுத்தது. ஆஹா, மதுரை வந்து இறங்கணும் மல்லி வாசல் வீசுதா. எங்கத்தை கொள்ளையடித்துக் கொண்டோடும் மதுரை மாலை வீதி மல்லிகா. காமெடி முடிச்சோடனே ஃபர்ஸ்ட் சாங் சூரத்தங்காடுறாரா வேற லெவல் வைப். ஃபுல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க மொத்த தியேட்டரும். அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் தளபதி காமெடி எல்லாமே எப்பயும் போல சூப்பர். அது முடிஞ்சோடனே அப்படியே பார்த்தோன்னா சரி ஓகே, ஹீரோவுக்கு எல்லாம் என்ஜாய் பண்றாங்க, கிளாப் பண்றாங்க. சரி ஒரு பக்கம் இருக்குதான். அங்க இருந்து மதுரைக்கு வந்தா முத்துப்பாண்டிய பார்த்தா ஒரு கும்பல் கத்து, தியேட்டரே கத்துது. முத்துப்பாண்டி ஓப்பனிங்கே கத்துதா. चलो
பாண்டி என்ஜாய் பண்றானுங்களப்பான்ட்டு பாத்துனா செம்மையா இருந்தது. அதுவும் அங்க அப்படியே முடிஞ்சு ஷாலல்லா சாங். ஏங்க ஒரு ஹீரோயினோட இன்ட்ரோ சாங் என்ஜாய் பண்ணி நான் இன்னைக்குதான் பாக்குறேன். இவ்வளவு வைப் பண்ணி மொத்தமா பசங்க இங்க அங்க மோஸ்டா அந்த பசங்க தான் இருந்தாங்க. ஃபேமிலியோட பசங்க, பொண்ணுங்க தான் அதிகமா ஃபேமிலிஸும் இருந்தாங்க. பசங்கலாம் அந்த பாட்ட வந்து ஃபீமேல் வாய்ஸ்லாம் பாடுனாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது லைக் ரொம்ப சூப்பரா இருந்தது. பசங்கலாம் இதெல்லாம் பண்ணுவாங்களா? பசங்களும் பாட்டுலாம் லைக் எப்படி சொல்றது? ஃபீமேல் சாங்ஸ்லாம் கேட்பாங்களா? அப்படிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு கேட்பாங்க. ஒரு லைன் மாறாம எனக்கு கூட தெரியாது லிரிக்ஸ். உண்மையாவே அவங்க பாடிட்டு சூப்பரா இருந்தாங்க. பாடியிருந்தானுங்க. ஒரு 4, 5 பேர் விடாம பாடுனானுங்க எல்லாம். அது போக ஒரு டயலாக் விடாம எல்லா டயலாக்கும் பேசுறானுங்க. என்னென்ன டயலாக் ம். வருமோ எல்லாத்தையும் பேசுனாங்க. ஒரு குழந்தலாம் என்ன ஹைப்பா இருந்தானா, அவன் வீடியோலாம் இருக்குது. பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. சரி ஓகே இதெல்லாம் ஓகே இதுவாச்சு அதனால தளபதி ஒண்ணும் இல்ல. அந்த ட்ரெஸ்ஸ இப்படி கழட்டிட்டு ஓடி வருவாரு. யார் அவனோ அதுக்கெல்லாம் கத்துறானுங்க எல்லாம். ஏயோன்ட்டு. என்ஜாய் பண்றாங்க. லிட்டரலா அந்த யாரவனோ அந்த லிரிக் வரும்போது அவ்ளோ என்ஜாய் பண்ணாங்க எல்லாரும். சீரியஸாவே. அதுவும் சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா, அங்க இருந்து தளபதி வந்து திரிஷாவ வந்து அங்க இருந்து மதுரையில இருந்து காப்பாத்துற சீன். அப்பா! என்ன தியேட்டர் வந்து வேற மாரி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்ததுன்ட்டு. நாங்க சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எல்லாம் அங்கங்க போடுறோம். சரி. மதுரையில அங்க அடிச்சட்டாரா, அடிச்சுட்டு அங்கருந்து போகும்போது ஃபைட் எல்லாம் கூட நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அங்க முடிச்ச உடனே படத்துல உண்மையான வைப் எங்க இருக்குன்னு பார்த்தா, அர்ஜுனர் வில்லு சாங்ல தான் இருக்குதே. அப்படியே தியேட்டரே லைக் ஷாக் அடிச்ச மாரி வா! அப்படி ஒரு வைப் எல்லாரும் பாடுறாங்க. தியேட்டர் அலறிடுச்சு. எப்படி அந்த பாட்டு உண்மையாவே தோனி கிரவுண்ட்ல இறங்குனா ஒரு சவுண்ட் வருதுல்ல. அந்த மாதிரி அத ஆமா. விட ஜாஸ்தியாவே இருந்தது. தோனி கிரவுண்ட்ல வரும்போது போடுறதே இந்த சாங்க தான். அப்ப ஆமா, அந்த ஆமா, ஆமா. எனர்ஜி வராம இருக்குமா? செம்மையா இருந்தது நிஜமாவே. எஸ்ஆர்ஹெச் மேட்சுக்கே அந்த பாட்டு போட்டு தான் உள்ள வர வச்சாங்க. சும்மா அலறிடுச்சுல அங்க. ஆமா. அதே மாரி தான் அதான். தோனிய பார்க்கும்போது என்ன ஒண்ணு இருக்குமோ, அதே அளவு அத விட பல மடங்கு வைப் இங்க இருந்தது தியேட்டர்ல. அப்பா! ம். பாப்பா எந்த பாட்டுக்கு ரியாக்ட் பண்ணுச்சு? நல்லா. எந்த சாங் தெரியுமா? பேபி மூவ்மெண்ட் வந்து அதிகமா தெரிஞ்சது வந்து அந்த கொக்கரக்கோ சாங். கொக்கர கொக்கரக்கோ அதுவா? அந்த சாங்க்கு. ஆமா. அது முடிஞ்சோனே அங்க இருந்து டைரக்ட்டா ஆமா. அதுல கொக்கரக்கோ ஒரு சாங் ஆமா, தான். ஆமா. செம்ம ரியாக்ஷன் உள்ள அவ்ளோ மூமெண்ட்ஸ் தெரிஞ்ச அதுல அந்த வரும்ல சாங்க்கு. லைனு சங்கு சக்கரம் போல நான் அதான் சுத்தின்னு இருந்துக்கிறேன் ஆளு. ஆஹா! தளபதி சாங்ன்னு. ஆமா. அந்த பாட்டுக்கு தான் நல்ல மூமெண்ட் ஆமா. குடுத்தது. அதே மாரி நான் கூப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இன்னொன்னு தியேட்டர் ஆடியோ வேற இல்ல. பாப்பாக்கு நல்லா கேக்கும். கூப்பிட்டு சொல்லிட்டே இருந்தேன். பாப்பா நல்லா மூவ்மெண்ட் குடுக்குது. த்ரூ அவுட் மூவி ஃபுல்லாவே ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே மூவ்மெண்ட் ரொம்ப அதிகமா ஃபீல் ஆச்சு எனக்கு. லைக் யூசுவலா இருக்கிறத விட ரொம்ப அதிகமா ஃபீல் ஆச்சு. வந்து அப்படியே கேரி ஆச்சுன்னா, இங்க இருந்து தளபதிய கூப்ட்டுன்னு போயாச்சு. மாடியில போனா அங்க போட்டான் குத்துப்பாட்டு. அப்படி போடுகலாம் போட்டு தள்ளிட்டானுங்க. அந்த தனலட்சுமிஸ்லாம் அந்த பாட்டுக்கு தான் ஏஞ்சி ஆட ஐயோ! ஆரம்பிச்சா. அந்த தனலட்சுமி போட்டு வந்தது என்னவோ அந்த கொக்கரக்கோ சாங்ல இருக்கிற ட்ரெஸ்ஸு. ஆனா ஏஞ்சி போய் ஆடுனது வந்து அப்படி போடு சாங்க்கு. ஆமா. சரியான இது. அங்க முடிஞ்ச உடனே அப்படியே வைப் கேரி ஆயி லாஸ்ட்ல தளபதிய அப்படியே ஃபைட் போடும்போது கிளைமாக்ஸ்ல அப்படி கைய புடிச்சிட்டு ஊன்சிரும்போது மொத்தமா வெடிச்சிருச்சு. எங்க எங்க அதாவது ஒரு படத்துல வைப் இருந்தா பரவால்ல. வைபே ஒரு படமா இருந்தா எப்படி? அதுதான் கில்லி. எனக்கு தெரிஞ்சு. இல்ல சீரியஸா நான் சொல்றேன். தளபதிய வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு மாஸ் ஹீரோவா கொண்டு போன படம் 2 படம். திருமலை. திருமலைக்கு அப்புறம் இதுதான். போங்க ஃப்ரீ டைம்ல போயிட்டு கில்லிய பார்த்து வைப் பண்ணிட்டு
ஜாலியா ஆமா. இந்த என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் இந்த பண்ணிட்டு வாங்க. சம்மர் வந்து கில்லி சம்மரா வச்சுக்கோங்க. செம்மையா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆல்டம் அண்ட் அபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைடுல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பாய். பாய்.